இயேசு கிறிஸ்துவின் மீதான நமக்கு இந்த வானத்தின் கிழக்கின் வாசம் நீத்தின் நமக்கு நம்பி உங்களை அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். அட்வென்ட் அப்படின்னா என்ன? இயேசு வருகை. அட்வென்ட்னா வருகை. இது ஜெர்மன் நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன செஞ்சாங்க, அவங்க தான் அனுசரிச்சாங்க. அடுவாங்க 5 மெழுகுவர்த்தி வச்சு என்ன செய்வாங்க, வழிபடுவாங்க. ஃபர்ஸ்ட் அன்பு. ஃபர்ஸ்ட் மெழுகுவர்த்தி பேரு அன்பு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், அமைதி. இன்னொன்று நடுவில் ஒரு வெண்மை. 5 கேண்டிலுக்கும் ஒரு 5 வண்ணங்கள் உண்டு. 3 வண்ணங்கள் பர்பிள் கலர்ல இருக்கும், இன்னொரு வண்ணம் லைட் பிங்க் கலர்ல இருக்கும், 5வது வண்ணம் ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த அன்பு அப்படின்னா ஏசப்பா அந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சாரு, எல்லாத்தையுமே என்ன செஞ்சாரு, நேசிக்க கற்றுக் கொடுத்தாரு. அன்பு இல்லாதவன் என்னது, ஒன்றுமே இல்லை. 1 கொரிந்தியர் 13 சொல்லுது, அன்பு இல்லைன்னா என்னது, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுது. அன்போட நம்ம என்ன செய்யணும், மற்ற ஒன்றை போல நீ என்ன செய்யணும், பிறனையும் நேசிக்கணும்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அப்ப என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், அன்பா இருக்கணும். சமாதானம்னா ஒரு குடும்பத்துக்கு சமாதானம் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன செய்யணும், குடும்பத்துல சமாதானத்தை என்ன செய்யணும், நம்ம பெண்கள் என்ன செய்யணும், அதிகமா உண்டாக்கணும். சரியா, சமாதானத்தோட என்ன செய்யணும், வாழ கற்றுக்கொள்ளணும். அதை தான் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்வாங்க, அனுசரிப்பாங்க. அமைதி அப்படின்னா நம்ம விட்டு கொடுத்து போறது. இப்போ ஒரு சண்டை நடக்குன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும், அமைதியா போயிட்டோம்னா அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள என்ன வராது, சண்டை வராது. அப்படிதானே? அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்யணும், அமைதி வேணும். சந்தோஷமா எப்பொழுது நீங்க என்ன செய்யணும், மறுபடியும் உங்களுக்கு என்ன சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி அப்படி ஒவ்வொரு வாரமும் அந்த கிறிஸ்துமஸ் நாள்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் ஒண்ணு என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கேண்டில் ஏற்றி இந்த தலைப்புகளின் படி என்ன செய்வாங்க, அனுசரிச்சு வருவாங்க. கடைசியில வெண்மை. வெண்மை ஆண்டவரோட 2ஆம் வருகையை பத்தி என்ன செய்யுது, குதிக்குது. பைபிள் சொல்லுது, நான் என்ன செய்வேன், திருடனை போல நான் வருவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீ நினையாத நாளிகையிலும் நினையாத நேரத்திலும் நான் என்ன செய்வேன், நான் வருவேன் அப்படின்னு ஏசப்பா என்ன செஞ்சிருக்காரு, பைபிள்ல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம வாக்காளர் அடையாள அட்டை வாங்கிட்டோம். அப்படித்தானே? ஏசப்பா நீங்க வாரீங்க, நீங்க வர்றதுக்கு அது பைபிள் சொல்லுது, பிதாவை தவிர நான் வர்றதை யாருமே என்ன செய்ய மாட்டாங்களாம், அறிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு அந்த பைபிள் நமக்கு என்ன செய்யுது, சொல்லுது. அப்போ நீங்க வரப்போறீங்கன்னா நாங்க எப்படி உங்களுடைய வருகையை நாங்க தெரிஞ்சுக்கிறது ஏசப்பா அப்படின்னு அதுக்கு ஏசப்பா என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஜாதிக்கு என்னது எதிர்த்து மனுஷமா உண்டாகுமா, ஜனத்துக்கு ரோதமா ஜனம் என்ன செய்வாங்களாம், எழும்புவாங்கன்னா, சண்டை என்ன செய்யுமா, பகை பெருகுமா அந்த உலகத்துல. இப்ப நடக்க அப்படிதானே, அவரோட வருகையின் காலத்துல நம்ம எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப என்ன செய்யுது, இது எல்லாமே நம்ம இருக்கும் போதுதான் என்ன செய்யுது, நடந்துட்டு இருக்கு. அவரோட இதெல்லாம் என்ன செய்யுது, அவரோட வருகையின் அடையாளத்துல இதுவும் ஒண்ணுதான். சரியா? வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரத்துல சொல்லுது ஒரு வசனம், அது ஒரு சொரூபத்தை எல்லாரும் போய் வணங்குவாங்களாம் அவருடைய வருகையின் காலங்கள்ல. அது ஏன்னா அந்த சொரூபத்தின் முத்திரையை நம்ம என்ன செய்யக்கூடாது, தரித்திருக்க கூடாது. அந்த முத்திரை என்னன்னா 666. அந்த 666 முத்திரை 666னா ஸ்ட்ரைட்டா அப்படியே கையில எழுத மாட்டாங்க. உன்னோட வலதுகை அல்லது நெற்றியில அந்த முத்திரையை என்ன செய்யக்கூடாது, நீ போடக்கூடாது அப்படின்னு பைபிள்ல நமக்கு சொல்லி இருக்குது. அதே மாதிரி இயேசுவை பற்றி அறிஞ்சவங்க என்ன செய்யக்கூடாது, அந்த முத்திரை நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், டேட்டு மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தயவு செய்து டேட்டு போடவே போடாதீங்க உடம்புல. எல்லாத்துலயுமே அந்த பார்கோடு இருக்குது. அதுதான் அந்த புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள்னு பைபிள் சொல்லுது. கடைசி வசனம் 13ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 13:16 சொல்லுது. அதை நீங்க ஒருவேளை அந்த 666 வருகையில அந்த நம்பரை நம்ம நெற்றியிலையோ வலது கையிலையோ வாங்கிட்டோம்னா நீ கடலிலே, அக்கினி கடலிலே தள்ளப்படுவாய். நெருப்புல உன்னைய நான் தள்ளுவேன்னு சொல்லல, அக்கினி கடலில ஏசப்பா நம்மள என்ன செஞ்சிருவாராம், அந்த பிசாசு அக்கினி கடலுக்குள்ள நம்மள என்ன செஞ்சிருவான், கூட்டிட்டு போயிருவான் அப்படின்னு வெளிப்படுத்தல் 21:18 கடைசி வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 20:12 சொல்லுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அட்வென்ட்னா என்ன, இயேசுவின் வருகை. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஏசப்பா என்ன செஞ்சிருக்காரு, வாசப்படியில தான் நிக்கிறாரு. அவரோட வருகையின் காலங்கள்ல நம்ம இருக்கிறோம். அப்ப ஏசப்பா நான் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும், எனக்கு அந்த இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும்.